இல்லத்தரசிகள் டெய்லி வீட்டில் வேலை பார்த்தாலும் வீடு எப்போதுமே க்ளீனாகவே இருக்க மாதிரி தெரியல. நம்ம என்ன தான் அறக்க பறக்க வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலும் யாராவது ஒரு சொந்தக்காரங்களோ தெரிஞ்சவங்களோ வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா வீடு எப்போதும் நாஸ்தியாக தான் இருக்குது. இந்த வீடு 24 ஹவர்ஸும் க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்? இந்த வேலைக்கு போகிறவங்க கூட வீட்டையும் க்ளீனாக வச்சுக்கிட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு அழகாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் வீட்டிலே இருக்கக்கூடிய நம்ம அழகாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான். வெறும் 5 நிமிஷத்தில் நம்ம வீடை அழகாக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே முதல்ல பண்ண வேண்டிய க்ளீனிங் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தூங்கி எந்திரிச்ச பாய், போர்வை, தலவாணி எல்லாத்தையும் நல்லா மடித்து வச்சுட்டு தான் பெட்ரூம்லேருந்து வெளியில் வரணும். இது வந்து நம்ம மைண்ட்லேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கிடணும். நம்ம தூங்கி எந்திரிச்ச உடனே முதல்ல செய்ய வேண்டிய வேலை இது தான். பிள்ளைகளுக்கு லேட்டாகுது, பள்ளிக்கூடத்துக்கு சோறு கட்டணும், வேகமாக வந்து நம்ம வந்து வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படுத்த பாயை துருட்டாமல் வந்து வேலை பார்த்தா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் 5 நிமிஷம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி கடன்னு அந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்து சமைக்க ஆரம்பிங்க. இந்த குட்டி குழந்தை வச்சுருக்காங்க, அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க, அதுக்கிடையில் எப்படி இதெல்லாம் மடித்து வைக்க முடியும் அப்படின்லாம் சாக்கு போக்கெலாம் சொல்லாதீங்க. குழந்தைங்க தூங்குறது தனியான ஒரு இடம் தான் தேவைப்படும் கொஞ்சமாக. அது இருக்கட்டும், நம்ம மீதி இருக்கக்கூடிய இடத்த க்ளீன் பண்ணி வச்சுட்டு பெட்ரூம் விட்டு வெளியே வரலாம். எப்போதுமே பெட்ரூம் விட்டு வெளியே வர முன்னாடி இது க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து முதல் க்ளீனிங்கே அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டில் அங்கங்கே கலைஞ்சி கிடக்கக்கூடிய பொருட்களை எடுத்து இருக்க வேண்டிய இடத்துல அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நைட்டு தண்ணி குடிச்சிட்டு வாட்டர் பாட்டில் கீழே வச்சுறது, டீ குடிச்சிட்டு இல்லை பால் குடிச்சிட்டு அந்த கப்பெல்லாம் அங்கங்கே வந்து பெட்ரூமில், ஹாலில் அங்கங்கே வந்து வச்சுருவாங்க பசங்க. அதுக்கப்புறம் இந்த டிவி பார்த்துட்டு நைட்டு தூங்கும்போது பெட்லேயே ரிமோட்டை வச்சுட்டு தூங்கிடுவாங்க. அதே மாதிரி இந்த டோர் மேட்டு வந்து டோர்கிட்டே இருக்காது, அங்கங்கே கிடக்கும். அந்தந்த சின்ன சின்ன விஷயத்தை எல்லாத்தையுமே முதல்ல அரேஞ்ச் பண்ணி வைக்க கற்றுக்கிடணும். இந்த நம்மளோட க்ளீனிங் ப்ராசஸ்லேயே நம்ம வந்து பாதி க்ளீனிங் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த பொருளை எடுத்த இடத்துல இல்லாமல் இருக்கிறதுனால தான் வீடு வந்து ரொம்ப வந்து கசகசனும் ரொம்ப வந்து க்ளீனாக இல்லாத மாதிரியும் இருக்கும். முதல்ல நம்ம 50% க்ளீனிங்கே இந்த அரேஞ்சிங் த திங்ஸ், இந்த எல்லா திங்ஸையும் அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு 50% க்ளீனிங் மட்டும்தான் பெண்டிங் இருக்கும். அதனால தான் சொல்ல வரேன், திங்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஆர்கனைஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா எப்போதும் போல் நல்லா வீடை பெருக்கி குப்பையெல்லாம் டஸ்ட்பினில் அள்ளி உடனே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம கிச்சன் க்ளீனிங்கே ஸ்டார்ட் பண்ண போகணும். இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் மெயினாக இருக்கக்கூடிய கிச்சனு. இந்த கிச்சன் க்ளீனை பொறுத்த வரைக்கும் 2 க்ளீனிங் தான். ஒன்று இந்த கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணணும், 2வது கேஸ் ஸ்டவ். நீங்கள் சமைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த லைட்டாக இந்த க்ளீனிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சமைக்க ஆரம்பிங்க. அப்போ தான் கிச்சனும் ரொம்ப அழுக்காகவும் செய்யாது. இந்த கேஸ் ஸ்டவ்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லைட்டாக வந்து தண்ணி தொளிச்சு நல்லா வைப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சமைக்க ஆரம்பிங்க. அப்போ தான் கொஞ்சம் பார்க்குறது ஹைஜீனிக்காகவும் இருக்கும். அதே டைமில் எப்போதுமே கேஸ் ஸ்டவ் வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். அப்புறம் சமைச்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம சமைச்ச பாத்திரங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த அளவான ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வைக்கணும். இப்போ வந்து நம்ம அண்டா குண்டா அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய பாத்திரத்தெல்லாம் சமைச்சு வச்சுருப்போம். அந்த சமையல் பாத்திரத்தை வந்து அந்த சமையல் பொருளுக்கு ஏற்ற அளவான ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு உடனே அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே கழுவ ஆரம்பிச்சிருங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து கிச்சன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இந்த டிப்ஸை தான் ஃபாலோ பண்ணி பார்க்குறேன். கிச்சன் எப்போதுமே எனக்கு நீட்டாகவே இருக்கும். நம்ம சமைச்ச பொருளை சமைச்ச பாத்திரத்திலே வச்சோன்னு வச்சுக்கிடுங்களேன், அதெல்லாம் பெரிய பெரிய பாத்திரமாக இருக்கும். அதை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்காது. அந்த மாதிரி நம்ம பாத்திரத்தை மாற்றி வச்சுட்டு அந்த சமைச்ச பாத்திரத்தை கழுவி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் எப்போதுமே சிங்க்லேயும் பாத்திரம் இருக்காது. அதே மாதிரி நமக்கு வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டிப்ஸு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம எப்போதுமே சிங்கில் வந்து ஒரு பாத்திரமும் இல்லாத மாதிரி வச்சுருக்கணும். ஏன்னா சிங்கில் வந்து எப்பவும் பாத்திரம் குமிஞ்சு கிடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே தான் வந்து முக்கியமான நோய்க்கான அறிகுறியே அங்கே தான் இருக்குது. எப்போதுமே வந்து சிங்கில் பாத்திரம் இருக்கவே கூடாது. அது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும். இல்லைன்னா வந்து பாத்திரத்தில் கரப்பாம்பூச்சி இந்த இது வந்து வீட்டில் வந்து பிள்ளைங்களுக்கு நோய் தான் வர காரணமாக இருக்கும். அதனால் நல்லா யோசிக்கங்க. ஒரு ஸ்பூனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கிளாஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் உடனே சிங்கில் பாத்திரத்தை வைக்கவே மாட்டேன். நல்லா க்ளீன் பண்ணி போட்டு தான் இந்த கிச்சனை விட்டு
வெளியிலே வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கணும். இல்லை நான் கிச்சனுக்கு போகும்போது பசங்க வந்து ஒரு கிளாஸ் வச்சுருந்தா கூட நான் அதை உடனே அந்த செகண்டில் 5 நிமிஷத்தை கூட பார்க்காம நான் கழுவி போட்டுட்டு தான் வருவேன் அப்படின்னு மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் கிச்சன் எந்நேரமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் க்ளீன் அண்ட் நீட்டாகவே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த துணி துவைக்கிறதுலேருந்து ஒரு பெரிய கஷ்டமான வேலை என்ன பார்த்தீங்கன்னா, துவைக்கிறத விட மடிக்கிறத விட இன்னொரு கஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் அங்கங்கே துணியை வந்து கழட்டி போட்டு கிடப்பாங்க. அதெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து துவைக்கிறதுக்குள்ளேயும் பெரும்பாடாக போயிடும். அதனால் நீங்கள் எப்போதுமே க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாண்ட்ரி பேக் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. லாண்ட்ரி பேக் மாதிரியோ இல்லை ஒரு பக்கெட்டோ வச்சுட்டு அதில் தான் வந்து அழுக்கான துணியெல்லாம் போடணும். அங்கே இருக்க துணியை மட்டும்தான் நான் அழுக்கான துணியாக வந்து நினைப்பேன். அப்போ தான் அதை தான் நான் க்ளீன் பண்ணுவேன். யார் கலட்டினாலும் அங்கே கொண்டு வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து சொல்லிடுங்க. ஏன்னா குழந்தைங்கள்லாம் வளர ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த நல்ல ஹேபிட்டையும் கற்றுக்கிடட்டும். அங்கங்கே துணியை தேடி பிறக்கி கொண்டு வந்து நம்ம துவைக்கிறதுக்கு பதிலாக அங்கே லாண்ட்ரி பேக்கில் இருக்க துணியை நம்ம டைரெக்டாக துவைச்சோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியான வேலை. அதனால் அன்னன்னைக்கான துணியை அன்னன்னைக்கு துவைக்க நம்ம பழகணும். அப்போ தான் துவைச்ச துணியை ஈஸியாக நமக்கு மடித்து வைக்க முடியும். இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம 2 நாள் 3 நாள் 1 வாரம் சேர்த்து வச்சோம் அப்படின்னு சொன்னால் துணியோட அளவும் அதிகமாயிரும். வீடு எப்போதுமே குப்பையாக தான் இருக்கும். அதுபோக இந்த மடிக்க முடியாத துணியெல்லாம் சேர்லையும் பெட்லையும் கடந்து வீடை வந்து ரொம்ப ஒரு மாதிரி க்ளீன் இல்லாத மாதிரி காட்டும். 4 பேர் வரக்கூடிய இடம் வந்து நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் தான் இருக்கிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு 5 நிமிஷத்தை வந்து யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வேலையெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு க்ளீன் ஆயிரும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் லாஸ்ட்டு ஃபைனலாக வந்து க்ளீனிங் ப்ராசஸில் இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்திங்கன்னா வீடை வந்து துடைக்கிறது. இந்த வீடு துடைக்கிறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த எல்லா நாளும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால முடிஞ்சிச்சு எனக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் டெய்லி வந்து முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக தண்ணியை வந்து மாப்பில் முக்கிக்கிட்டு லைட்டாக வீடை வந்து மாப் பண்ணி விட்ருங்க. ஆனால் வீக்லி ஒன்ஸ் வந்து நல்லா தண்ணியை வச்சு நல்லா அலசி விட்டுருங்க. வீட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் மாப்பு போட்டு துடைச்சாலுமே அந்த அலசி விட்ட அன்னைக்கு இருக்கக்கூடிய க்ளீன் வந்து அந்த மாப்பு போட்டு துடைச்ச அன்னைக்கு வந்து இருக்காது. அதனால் வாரத்தில் ஒரு நாள் நல்லா சூப்பராக வந்து நல்லா தண்ணி வச்சு அலசி விட்டுருங்க. அதுபோல் டெய்லி நம்ம வீடு தூக்கும் போது லைட்டாக நம்மளால் எவ்வளோ தூரம் எட்டுமோ அவ்வளோ தூரம் வந்து நம்மளால் ஒற்றை அடிக்க முடிஞ்ச அளவுக்கு ஒற்றை அடிச்சுட்டு வீடை பெருக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் வீடு வந்து பார்க்கறதுக்கு எப்போதுமே நீட்டாகவே இருக்கும். க்ளீனிங் ப்ராசஸில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இவ்வளோ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீட்டில் முக்கியமாக இருக்கக்கூடியது குப்பை சேர்ந்துருக்கும். அந்த குப்பை கொஞ்சமாக இருக்கும் நிறையா இருக்கும் அதை பற்றிலாம் கவலை இல்லை. அன்னன்னைக்கான குப்பையை க்ளீனிங் பண்ணி முடித்த கையோடைய அன்னன்னைக்கான குப்பையை வீட்டை விட்டு வெளியேற்றிடணும். அப்போ தான் வீடு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுதான் ஃபைனலான ஒரு க்ளீனிங்காகவும் இருக்கும். அதாவது குப்பை வீட்டில் வச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கிடுங்களேன், அந்த குப்பையிலேருந்து ஏதாவது பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அது மூலமாகவே நல்லாவே ஒரு பாசிட்டிவ் வைப்பே கிடைக்காது. அதனால் இன்றைக்கி நான் வந்து வீட்டை வந்து ஒரு காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 10 மணிக்குள்ளே நான் இந்த எல்லா க்ளீனிங்கும் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த குப்பையை உடனடியாக வெளியேற்றுறது தான் முதலோட நம்மளோட யோசனையாக இருக்கணும். அதுதான் நம்மளோட ஃபைனலாகவும் இருக்கணும். ஏன்னா அது நம்ம வெளியில் போட்டால் மட்டும்தான் நம்ம வீடு க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து கன்சிடர் பண்ணணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இது எல்லா க்ளீனிங்கும் முடிஞ்சிட்டு அப்படின்னு சொன்னால் நம்ம வீடு எப்போதுமே நீட்டாக இருக்கும். கொஞ்சம் நான் சொன்னது எல்லாத்தையுமே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். இந்தந்த பிரச்சனையால் மட்டும்தான் நம்ம வீடு எப்போதுமே வந்து க்ளீனாக இல்லாத மாதிரி இருக்குது. அதுவும் பரவாயில்லைங்க, நம்ம சில நேரம்லாம் வீட்டில் வந்து தூங்க கூட டைம் இருந்தால் கூட அதில் கூட ஏதாவது ஒரு வேலை இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். ஆனால் 4 பேர் யாராவது நம்ம வீட்டுக்கு வரும்போது அன்னைக்கு மட்டும்தான் வீடு வந்து ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்கும். நோட் பண்ணியிருக்கீங்களா? யாருக்கெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அப்போ தான் தோணும், நான் நேற்றெல்லாம் நல்லா தானே க்ளீனாக வச்சுருந்தேன் வீடு, அன்றைக்கெலாம் யாரும் வரமாட்டாங்க, நான் என்னைக்கு க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கிறோன்னா அன்றைக்கி தான் கரெக்டாக வருவாங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே தோணும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி தோணி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அடுத்து இந்த க்ளீனிங் ப்ராசஸில் ஒரு முக்கியமான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்டேஜாக இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் வெளியில் அவுட் பண்ணணும். என்ன மாதிரியான பொருட்கள்லாம் வேஸ்டேஜாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தைங்க இருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன், அவங்க வந்து வருஷம் அது 6 மாதத்துக்கு ஒருக்கே வளர்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய துணி எல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி துணியாக மாறிடும். அதெல்லாம் வந்து வெளியேற்றாமல் அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதை நம்ம யூஸும் பண்ண மாட்டோம், அதை வந்து நம்ம மெயின்டைனும் பண்ண மாட்டோம். அதனால் அந்தமாரி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய துணியை முடிஞ்ச அளவுக்கு அவுட் பண்ண பாருங்கள். அடுத்து குழந்தைங்கள்ட்ட இருந்துச்சுன்னா இந்த டானிக்கு மாத்திரை மருந்து அது இதுன்னு சொல்லி நிறைய பொருட்கள் இருக்கும். அதெல்லாம் வந்து வேஸ்ட்டு பொருட்கள் தான். எதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு இடத்த அடைச்சிட்டு இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வெளியேற்ற பாருங்கள். இந்த மாதிரி நம்ம தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையும் வெளியேற்றிட்டோம் அப்படின்னு சொன்னாலே வீடு வந்து க்ளீன் அண்ட் நீட்டாகவே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து வேலை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் 24 மணி நேரமும் உங்கள் வீடு ரொம்ப க்ளீனாக இருக்கும்.